இப்போ நாம் பேச போகிறது இந்த வயசாகிறதுனால குண்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு தேய்மான வலி. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் 1000 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு ஒரே டைமில் 2 காலும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். கொள்கையோடு ஆரம்பிச்சது இப்போ எனக்கு ஒரு டச் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு சேலம் மண்டல மக்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் சுகவனம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பேசுகிறேங்க. வழக்கமாக இந்த மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், பயப்படுறோம். 50 வயசுக்கு மேலே லேசாக வயசாகிறதுனால வரக்கூடிய தேய்மானம் மெதுவாக இருக்கும். அதுக்கு பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த சரவாங்கின்னு இருக்குது, எல்லா மூட்டுகளும் வலிக்கும். அதுக்கு தான் ஆர்த்ரைட்டிஸும் ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம பேச போகிறது இந்த வயசாகிறதுனால குண்டாக இருக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு தேய்மான வலி. ஓகே, வழக்கமாக இந்த மூட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் ஸ்கேனோகிராம். நம்ம 2 ஹிப் ஜாயிண்ட்டு, தொடையெலும்பு, மூட்டு இப்படி நிற்க வச்சு எடுக்கிறோம். அதில் மூட்டு தேய்மானங்கிறது எல்லாத்துக்கும் வரும். 50 வயசுக்கு மேலே எல்லா மூட்டுகளும் லேசான சின்ன சின்ன தேய்மானங்கள் இருக்கும். நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. மூட்டு வளைஞ்சாதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா மூட்டு வளையிறப்ப தான் நம்மளுக்கு வலி ஆரம்பிக்கும். தேய்மானங்கிறது வியாதி கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இப்போ ஹிப் ஜாயிண்ட்டில் இருந்து இடுப்பு பந்துக்கின மூட்டிலேருந்து தொட வழியாக இங்கே பார்த்தீங்கன்னா 3-4 டிகிரி வளைஞ்சிருக்கும், வழக்கமாக இருக்கும். 5 டிகிரி வரைக்கும் நம்ம நார்மல் பாடி அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கும். மூட்டு தேய்மானம் இருந்தால் ரொம்ப வழக்கத்தை விட அதிகம் நடக்கிறோம், கிரிவலம் போகிறோம், 4-5 மாடி ஏறணும், அப்போ தான் வலிக்கும். சாதாரண இதுக்கு வலிக்காது. பட் தேய்மானம் அதிகமாகிறப்ப இங்கே பாருங்கள், இந்த அம்மாவுக்கு காலை இப்படி வளைஞ்சிடுச்சு. தேய்மானம் இதுலேயும் இருக்குது, ஆனால் லேசாக தான் இருக்குது, லேசாக தான் வளைஞ்சிருக்கு. அதுக்கு ஒன்று பெருசாக எக்ஸசைஸு பெல்ட்டு இது போதும். இவ்வளோ வளைஞ்சிருக்குது. இந்த அம்மாவுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 26 டிகிரி வளைஞ்சிருக்கு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வளைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கார் வீலையோ பைக் வீலையோ 30 டிகிரி இப்படி வளைச்சி வச்சுக்கிட்டு ஓட்டினா என்ன ஆகும்? தேய்மானம் அதிகமாகும், வலி அதிகமாகும். ஸோ இந்த வலி, தேய்மானம், வயசு, வெயிட்டு, வளைவு இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்தில் வெயிட் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிரும். அப்பப்போ வலி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கலாம், ஆயில் போட்டுக்கலாம், பிரேஸ் பண்ணிக்கலாம். பட் சில பேர்த்துக்கு தான், 100-10 பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி தேய்மானம் அதிகமாகி வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ தேய்மானத்துக்கு வைத்தியம் தேவையில்லை, வளைவு வலி அதுக்கு தான். ஸோ சாதாரண எக்ஸ்ரேவில் வளைவு தெரியாது. இந்த மாதிரி நிற்க வச்சு முழுக்க வளைஞ்சதை தான் இது ஆப்ரேஷன் கேஸா இல்லை மருந்து மாத்திரை கேஸான்னு நம்ம முடிவு பண்ணணும். 100 பேர்த்தில் 10 பேர்த்துக்கு தான் இப்படி இருக்கும், மீதி 90 பேர்த்துக்கு மற்ற மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேர். பட் நம்ம முழுக்கெல்லாம் மூட்டை மாற்றுறது இல்லை, ரீசர்ஃபேசிங்னு சொல்லுவோம், பாலிஷ் பண்ணுறது தான். அதனால தான் அடுத்த நாளே பேஷண்ட் நடக்க முடியுது, 3 நாளையே வீட்டுக்கு போக முடியுது. ஸோ இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இவ்வளோ வளைஞ்சிருக்கு. இந்த டேமேஜ் போர்ஷன்லாம் எடுத்துட்டு இது எவ்வளோ வளைஞ்சிருக்குன்னு கணக்கு பார்த்து ஆப்ரேஷன் தியேட்டரில் அதுக்குரிய மெஷர்மெண்ட்டு, வெர்னியர் இதெல்லாம் பார்த்து அலைன்மெண்ட்டு, கோனியோமீட்டர் இதெல்லாம் வச்சு அளந்து பண்ணி இந்த இடத்துல தேஞ்சு போன பகுதிக்கு மூட்டையும் வச்சுருவோம். இந்த இதையும் இப்படி நேர் பண்ணணும். அப்போ தான் முழுக்க வலி சரியாகும். இது வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எடுத்த ஸ்கேன் பாருங்கள், நிற்கிறாங்க, நல்லா நின்று எடுக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடாகிடுச்சு. இது 4 டிகிரிக்கு ரெடி பண்ணியாச்சு, இது 6 டிகிரிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அவங்கள நேர்கோட்டில் இருக்கிறாங்க, நல்லா நடக்க ஆரம்பிக்கலாம், வலி கம்மியாகும். 2 தொடையும் பெருசாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நேராகிறப்ப ஈஸியாக அவங்களால நடக்க முடியும், படிக்கட்டேற முடியும், 2 வீலர் ஓட்ட முடியும். சைக்கிளில் 1000 கிலோமீட்டர் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, கிரிவலம் போகிறாங்க, கீழே தரையில் உட்காடுறாங்க. இது வந்து நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எடுத்தது. செப்டம்பர் மாதம் ஆப்ரேஷன் பண்ணவங்களில் வந்தவங்களில் இத்தனை பேர் கீழே தரையில் உட்கார முடியுது, 3ஆவது மாதம் தரையில் உட்கார முடியுது. ஸோ கரெக்ட் டைமில் கரெக்ட் ஸ்டேஜில் பண்ணிக்கிட்டோம்னா நாம் தரையில் உட்கார்ற அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டு கொடுக்க முடியும். தள்ளி போடாதீங்க, தள்ளி போட்டிங்கன்னா பிரச்சனை பெருசாகுமே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் 1000 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு ஒரே டைமில் 2 காலும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மைல்ஸ்டோனை
பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எப்படி சூட்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலாம், ஏன்னா இதுக்கு வந்து 10 பேர் சூப்பர் டீமு 4 மணி நேரம் 4 to 5 மணி நேரம் ஒரே இடத்துல லாக் ஆகி பண்ணணும். ஸோ ரொம்ப பிஸியான ஹாஸ்பிட்டல், அந்த அளவுக்கு அவங்க டைம் கொடுத்து டீமை மொபிலைஸ் பண்ண முடியாது. அதனால் அப்படி பண்ணுவாங்க. வேறு நம்மளது வந்து மூட்டுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி பிரத்யேகமான இதுங்கிறதுனால 6 மணிக்கு நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு மயக்க மருந்து கால் மரத்து போகிற மயக்க மருந்து கொடுத்து ஆரம்பிப்போம். 7 மணிக்கு ரைட் சைடு பண்ணுவேன். ஓகே, 8 மணிக்கு காஃபி குடிப்பேன். 8:15க்கு லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு 9:15க்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு நான் ரவுண்ட்ஸ் போயிடுவேன். இது வந்து எங்களுடைய ரொட்டீன். ஓகே, நாங்கள் எப்பயுமே காலையில் தான் பண்ணுவோம். தாராளமாக நீங்கள் உடல் தகுதி இருந்தால் 2 காலும் இதாக இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 1000 பேர்த்துக்கு பண்ணுறது இது ஒரு தேசிய அளவில் ஒரு சாதனை. அதுக்கு எங்ககிட்ட பக்கா டீம் இருக்குது. காலையில் 6 மணிக்கு நாங்கள் 12 பேர் வந்து குளிச்சுட்டு திருநீர் வச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சு ரெடியாக இருப்போம். 5 மணி நேரத்துக்கு யாரும் எங்கேயும் நாங்கள் வேறு எதுக்கும் போக மாட்டோம், 10-10:30 மணி வரைக்கும். அதனால் இது முடியுது. இதற்காக ஒத்துழைத்த அத்தனை டாக்டருங்க, ஹார்ட் டாக்டரு, மயக்க மருந்து டாக்டர்கள், அண்டு சர்க்கரை டாக்டரு, நரம்பு டாக்டர், இத்தனை பேரும், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, என்னுடைய ஆப்ரேஷன் டீமு, அதுக்கு டெக்னிக்கல் சைட்லேருந்து வர்றவங்க, பொதுமக்களுடைய இது அத்தனை பேர்த்துக்கும் மருத்துவக்குழு, லண்டன் ஆர்த்தோ மருத்துவக்குழு சார்பாக எங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஏன்னா என்னதான் நாங்கள் டெக்னாலஜி வச்சுருந்தாலும் மக்கள் வந்தால் தானே செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு லண்டன்லேருந்து வந்தப்போ உலகத்தரம் உள்ளூரிலே அப்படின்னு ஒரு கொள்கையோடு ஆரம்பித்தது இப்போ எனக்கு ஒரு டச் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு சேலம் மண்டல மக்களுக்கு நன்றி, வணக்கம். என்ன வயசு உங்களுக்கு? 70. எந்த ஊர் நீங்கள்? ஓகே, நடங்க. யார் வேகமாக நடக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க, நீ வேகமாக நடப்பா. மீச நீங்களும் கூட நடங்க. இல்லை பரவாயில்ல, அவர் என்ன இல்லை, 2 பேரும் ஜோடியாக நடக்கிறது அவருக்கு பேக்கணுங்கிறாரு. அவர் ஒரு கால் ஆல்ரெடி இல்லைப்பா, 2 கால் ஒரு கால் ஒரு நிமிஷம் இல்லைங்க, அவரும் நிற்கட்டும். அதுக்கு தான் வேணும். ஓகே ஓகே, அப்படியே நடக்க பார்க்கலாம். இப்போ அவருக்கு 2 கால் பண்ணியிருக்கோம், இவருக்கு 1 கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு நாள்னா 2 பேரும் ஒரே டைமில் நடக்கலாம். எல்லாம் 4 நாளில் 2 பேருமே வீட்டுக்கு போகலாம். 1 கால் பண்ணுறதுக்கும் 2 கால் பண்ணுறதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்குமே தவிர அட் அ டைம்லேயே பண்ணுறதுல நிறைய வேகம் நம்மளுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக போகலாம் வீட்டுக்கு. 2 காலும் ஒரே டைமில் சரி பண்ணிடலாம். உட்காருங்க. குட். 2 காலமே 2 பேருமே ஒரே மாதிரி நடத்துருக்கீங்க. சாக்லேட் கொடுமா. சும்மா வாக்கர் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறதா தவிர முழு வெயிட் நாம் கொடுத்து நடக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சோத்து கால் இப்படி மேலே தூக்குங்க. குட். அந்த காலம் மேலே தூக்குங்க. குட். ஓகே. கராத்தெல்லாம் பண்ணுவீங்களா? எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஓகே. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுமா. டாட்டா. 70 வயசு ஆச்சுங்களா? சரி, இப்போ 2 காலும் வலி இருக்குதுங்களா? லைட்டாக இருக்குது. என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிச்சு உங்களுக்கு? நேற்றுக்குங்க சார். நேற்றுக்கு எப்போ பண்ணிச்சு? காலையிலேயே மத்தியானமா? மத்தியானங்க சார். மத்தியானம் எத்தனை மணிக்கு பண்ணிச்சு? 2 மணிக்கு. ஆப்ரேஷன் முடிகிறப்ப சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சு. இப்போ 12 மணி மத்தியானம். ஸோ இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு 12-13 மணி நேரம் ஆச்சு. காலையில் எந்திரிச்சிட்டிங்க, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டாங்க சார். குட். தலை சுற்றுற மாதிரி எதுவும் இருக்கா? அது எந்திரிச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. இப்போ நான் நாளைக்கு வீட்டுக்கு போகலாமா? ரெடியா? புறண்ணா நல்லா ஜாலியாக உட்காந்துருக்குறீங்க இல்லையா? குட். பிடிக்கிறதுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் வேண்டாமா? ஐயோ வேணுமா? சரி, கொஞ்ச நேரம் நில்லுங்க, விட்டுருங்க. இப்போ நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது. 18 மணி நேரத்தில் நிற்கிறீங்க. காலையில் சாப்பிட்டாச்சு, இப்போ மத்தியானம் பிரியாணி சாப்பிட போகிறீங்க. 2 நாளில் வீட்டுக்கு போகலாம். ஜூஸ் குடிச்சேங்க. சரி, அங்கே டாட்டா சொல்லிடுங்க. ஓகே.